அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் மகளிர் தின வாழ்த்துக்கள் தாங்க. பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் உள்ள மகளிர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். அம்மாக்கள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, வயதான முதியோர்கள் இருக்காங்க. இவங்கள் அனைவருக்கும் சேர்த்து தாங்க தளபதி சொன்னார் மகளிர் தின வாழ்த்துன்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். பெண்களை பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது. பெண்கள் நம்ம நாட்டு கண்கள்ங்க. பெண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. பெண்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டவங்க. அவங்களுக்காக பல இடங்களில் பல அவமானம் பட்டு அந்த மக்களுக்காக நல்லது பண்ண ஒருத்தவங்க தான் அன்னை தெரசா. அவங்களுக்காக வாழ்ந்ததை விட மக்களுக்காகவே அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களும் ஒரு பெண்மணி தான். அவங்க சாப்பாட்டுக்காக பல பேர்கிட்ட கையேந்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு தொட்டை போய் கேட்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, கையில் எனக்கு ஏதாவது என் குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யுங்கும் போது அவங்க காரி இச்சை திப்பியிருக்காங்க கையில். அந்த இச்சை வாங்கிக்கிட்டு அவங்க சொன்னாங்க, எனக்கு தேவையானதை கொடுத்துட்டீங்க, என் பிள்ளைங்களுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. அப்போ அந்த மனுஷன் அந்த இடத்துல வேதனைப்பட்டு அந்த அம்மாவுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தார். இதுமாரி நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க எவ்வளோ பேருக்கும் சேவை பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண்மணி தான். நீங்கள் வேலு நாச்சியார் எடுத்துக்கோங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மேரேஜ் பண்ணி போனவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை கொலை பண்ணிடுறாங்க. அவங்க யாருன்னா பிரிட்டிஷ் இளவரசர்கள் அந்த இடத்த கைப்பற்றி அவங்க கணவரை கொலை பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் நினச்சி பார்த்து சோர்ந்து போகாமல் 10 வருஷம் போராடி அவங்களுடைய படைகளோட, தளபதியோட படைகளோட அந்த பிரிட்டிஷ் இளவரசரை வென்று அந்த இடத்த கைப்பற்றுவாங்க. அதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் தான் அந்த அம்மா இருந்தவங்க. அப்புறம் நம்ம அஞ்சலை அம்மாளும் ஒரு பெண்மணி தாங்க. அவங்க போராடாத போராட்டமே கிடையாது. எல்லா போராட்டத்துலேயும் அவங்க இருந்து கலந்து மக்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க தான் அஞ்சலை அம்மாள். அதுமாரி தமிழ்நாட்டை ஆண்டவங்களும் ஒரு பெண்மணி. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மா. அவங்களும் ஒரு பெண்மணி தான். அவங்க தமிழ்நாட்டையே ஆண்டு ஒரு இரும்பு மனிதியாக இருந்தவங்க. பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க. என்ன ஒன்று, பாதுகாப்பு மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க எதையும் சாதிக்கக்கூடியவங்க. பாதுகாப்பு இல்லாமல் தான் அவங்க எதையும் சாதிக்க முடியல. ஏன்னா பாதுகாப்பு இல்லைன்னா எங்கேயாவது வெளியில் போனால் ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஒரு குழந்தை வெளியாட நடமாடினா குழந்தைய கடத்திடுறானுவோ. ஒரு பெண்கள் நடந்தால் 4 பேர் சேர்ந்து பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்க. அவங்க எப்படி நடமாட முடியும்? ஒரு பெண் ஒரு 10 பேர் இருக்க இடத்துல தனியாக என்னைக்கு நடந்து 24 மணி நேரம் நடந்து போக முடியுதோ அப்போ தாங்க சுதந்திரம் நமக்கு கிடைச்ச மாரி. அதனால தான் தளபதி 2026 வராரு, சிஎம்மாக ஆகுறாரு. அப்போ அவர் எடுக்கிற முடிவு பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து அவங்க சமுதாயத்தில் நடக்கிற மாரி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுவார். கண்டிப்பாக அவர் அதுக்காக தான் போராடுறாரு. ஆனால் அதுக்கேற்ற அதிகாரம் அவருக்கு கிடைக்கல. அந்த அதிகாரம் நம்ம கொடுக்க போகிற ஒரே ஒரு ஓட்டு தாங்க. 2026 நம்ம போட போகிற ஓட்டு அவரை கோட்டையில் உட்கார வைக்கும். 2026 சிஎம்மாக மாறுவார் அவர். அதுக்கப்புறம் பெண்கள்லேருந்து குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரலையும் கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.